DIMMGEOIAR 1959 நியூமராலஜி போட்டு தன்னோட லோகால டிஎம்கே கொடி போட்டிருக்காரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எல்லாமே அவ்வளோ சீக்கிரட்டா செஞ்சதை யாரும் கவனிக்கவில்லை. பாடின எங்க டிஎம் சௌந்தரராஜனையே சொல்றாரு, நான் தாங்க பாடினேன், எனக்கே தெரியலங்க. முருகன் அவர் ரொம்ப நேசிச்சிருக்காரு. சீக்ரெட் தான் இதெல்லாம், வெளியே ஓப்பனா பாட்டை எல்லாம் போட்டுட்டு பண்ணல. சயின்டிஸ்டா நடிக்கிறார். என்னன்னு பேர் வைக்கணும்? ஆம்ஸ்ட்ராங், பீட்டர், இப்படிதான் பேர் வைக்கணும். முருகன் தான் கேட்கும். முருகன் வழிபாடு. அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா ஜீசஸ் அவர் ரொம்ப நேசிச்சிருக்காரு. அப்படியா? இது யாருமே சொன்னதில்ல. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் ஜீசஸ் காந்தி படம். அங்கிருந்து டில் டவுன் பண்ணோம்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் படம். புரட்சி தலைவர் தான் முதல் ஸ்லோ மோஷன் காட்சியில் நடிச்சது. ஆனா அந்த ஸ்லோ மோஷன் அதிகம் யூஸ் பண்ணாத அதுவும் புரட்சி தலைவர் மட்டும். வசனத்தை கவனிக்கிறார். ஒரு படம் பாக்தா திருடன் ஒரு படம். அதுல நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. திருத்திக் கொள்ளுங்கள், நன்மை ஆவதும் பெண்ணாலே தீமை அழிவதும் பெண்ணாலே. வருகிறேன். இந்த காத்து ஒரு பக்கம் செவப்பாடும், ஒரு பக்கம் இந்த பக்கம் ஹீட் காத்து வரும். அப்ப என்ன பண்ணுவார்? அப்ப நீங்க ஒரு காரியம் கேட்க வரீங்கன்னா, சொல்லுங்க தம்பி ரொம்ப சொல்லுங்க, அடிக்கடி பாருங்க, உங்க பார்வைக்கு வருதா அப்படின்னு. அதை நாடகம்ல அப்படி பண்ணாரு. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு எல்லாரும் நிறைய பேர் புரட்சி தலைவர் ஆகலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வயதானவங்களை கட்டி பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, எக்ஸசைஸ் பண்றது, ஆர்ம்ஸ் காட்டுறதுலாம் வேலைக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன். இன்னைக்கு நம்மளோட பொக்கிஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க சினிமா துறையில தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய விஜயராஜ் சார் தான். சார் வணக்கம். வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு பொக்கிஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பொக்கிஷம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் நம்மளுடைய தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தான். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள். கண்டிப்பாங்க. இளமை பருவத்திலிருந்தே சினிமா மீது, நாடகத்தின் மீது அதீத காதல் கொண்டவர். அவருடைய அந்த இளமை காலத்துல அவருடைய இந்த தேடல் நாடகத்துறை ஒட்டியோ இல்ல சினிமா ஒட்டியோ எப்படி இருந்துச்சு? அங்க நடந்த சவாலான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் திலகத்துக்கு. அதில் நான் ஒரு சாதாரண ரசிகன். எனக்கு பூர்வீகம் கேரளா தான். பிறந்தது நான் கோயம்புத்தூர்லிங்க. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நிறைய படங்கள் அங்கே இருக்கிறதுலேருந்து தலைவர் புரட்சி. நான் அதிமுக இல்லைங்க, நான் புரட்சி இந்த மக்கள் திலகத்தோட ரசிகனாக பேசுகிறேங்க. அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அத்தனை பேருடைய பார்வையும் புரட்சி தலைவர் மேலே இதுவரை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் உதவி பண்ணார், அவர் கஷ்டப்பட்டார், அவர் இளைஞர் இருந்தார். இது ரிப்பீட் எல்லா இடத்துலையும் அவர் செஞ்ச உதவிகளை சொல்லிவிட்டு சொல்லாது. நான் என்னுடைய பார்வையில் புரட்சி தலைவர் எப்படின்னாக்கா, நான் எத்தனையோ அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ஆத்மார்த்தமான ரசிகர்களில் நான் ஒரு ரசிகன். அதில் எனக்கு என்ன, அவருக்கு ரசிகனாக இருந்து நான் என்ன செய்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் அவரோட ரசிகராக இருந்தால் ஒவ்வொன்றா பண்ணுறேங்க. அவர் திரையுலகில் நிறைய பேருக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சுருக்காரு. அவருக்கு சம்மந்தப்படாத ஆள், அவரை பயங்கரமாக விமர்சித்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட அவர் உதவி இருக்கார். வீடெல்லாம் மீட்டு கொடுத்து உதவி இருக்கார், அரசவை கவிஞராக்கினார். ஆனால் அவருக்கு உயிர் நாடியாக இருந்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு அவரிடமிருந்து எந்த ஒரு பாராட்டோ ஒரு இதோ வராமல் காலம் தடுத்திருந்தது. எதனால சார்? அது சொல்ல முடியாது. காலம் தடுத்ததுன்னு தான் சொன்னேன். காலம் தடுத்திருந்தது. எது உயிர் நாடியோ, எது புரட்சி தலைவருக்கு இதாக இருந்ததுன்னா, கதை வசனம், பாடல் எல்லாம் இருக்கலாம், கேமரா எடுத்தது எல்லாம் இருக்கலாம். ஆனால் எது இன்னைக்கு மக்கள் திலகம் அப்படின்னா எது இன்னைக்கு ஒழிச்சிட்ருக்கு? பாடல் தான் ஒழிச்சிட்ருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு மீட்டிங் போட்டாலும் பாடல் தான். பாடலில் யாராலையும் தவிர்க்க முடியவில்லை. அப்போ அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் விட்டு சென்ற பணிகளில் முக்கியமான பணி அதுதான் இந்த உலகத்திலேயே. அவர்கிட்ட இருந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு 1,00,000 ஒரு 10,000 கூட அவர்கிட்ட இருந்து வந்ததில்லை. ஒரு செயின் ஏதோ தினத்துக்குன்னு ஏதோ ஒரு பத்திரிகை நடத்தினால ஒரு செயின் போட்டு விட்டார், அவ்வளோதானே தவிர திரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கும் மக்கள் திலகத்துக்கும் அப்படி ஒரு கேப் உருவாக்கி விட்டாங்க நிறைய பேர். அது காலம் அந்த மாதிரி செஞ்சுது. இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரசிகன் அவர்கள் கோடிக்கணக்கான பேர் ஏதோ நான் உதவி செஞ்சேன், நான் காலேஜ் வச்சுருக்கேன், எனக்கு தலைவர் தான் இதுன்னு எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தனை பேருடைய ஃபோன்லேயும் டிஎம் சௌந்தரராஜன் அவருடைய குரல் ஒழிச்சிட்டு இருக்கு. நிச்சயமா. ஆனால் அந்த பாடின டிஎம் சௌந்தரராஜன் என்ன ஆனார்? அவருக்கு நம்ம தலைவர் செய்யாம விட்ட பணி என்னன்னு யாருமே செய்யலை, நான் செஞ்சுருக்கேன். புரட்சி தலைவரோட ரசிகராக இருந்து தான் நான் அந்த தொடர டிஎம் சௌந்தரராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்கேன். கேரளாவில் ஐயாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ மக்கள் திலகம் விட்டு சென்ற பணியில் முக்கியமான பணி, அவர் செய்ய முடியாமல் போன பணியை புரட்சி தலைவர் ரசிகராக இருந்து, மக்கள் திலகம் ரசிகனாக இருந்து நான் செஞ்சதை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ தலைவர் பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா, இப்போது அவருடைய படங்களை ஒருத்தர் பார்க்குறோம், எல்லோரும் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நான் எல்லோரும் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலோனில் அது எல்லோரும் பேசின விஷயம். நான் கொஞ்சம் என்னுடைய பார்வை வித்தியாசமாக பார்க்குறேன்.
முதல்ல ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருக்க எல்லாரும் உழைக்கிறாங்க, உழைச்சவங்க எல்லாமே மேலே வந்துடுறதில்ல இல்லைங்களா? நிச்சயமா சார். எல்லாரும் உழைக்கிறாங்க, திறமை உள்ளவர் எல்லாமே மேலே வந்துடுறதில்ல இல்லைங்களா? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலே சொல்லியிருப்பார், புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலிகள். அப்போது விதி அமைப்பு காலச்சக்கரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிச்சயமா. அப்போது அதை நம்ம சொல்கிறத விட வான்புகழ் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகுதுன்னு முயற்சி தன் மைவர்த்த கூலிதன்னு சொன்னாலும் அவர் அந்த கதையெல்லாம் சொல்லி அறத்துப்பாளையனில் ஊழ்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். எல்லாமே விதிவசம்தான், நீ வெறும் பொம்மை தான், உன்னுடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸும் ஆல்ரெடி ரெக்கார்டட், நீ அதில் நடந்து போயிட்டுருக்க, ப்ரோக்ராம் பண்ணதான் போயிட்டுருக்க, அதை ஜெயிக்க இங்கே யாராலையும் முடியாது. ஒருவன் பணக்காரனாக இருக்காங்கிறதுக்காக அவன் பெருமையும் கொண்டாட முடியாது. ஒருத்தன் நான் காலம் ஃபுல்லாக பாடுபட்டு நான் அப்படியே உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னா நீ வருத்தமும் படாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் பணக்காரன், விதி கொடுத்துருக்கு, சாதம் போட்டு எழுதி வச்சிருக்குது. உனக்கு நீ அறிவாளியாக இருந்துட்டு இப்படியே வாடகை வீட்டில் இருந்துட்டு ஸ்கூல் வாத்தியாராக இருந்துட்டு கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போ அப்படின்னு ஓன் ஜாதகத்தில் எழுதிருக்கு. இதுக்கு நீ காரணம் அல்ல, அவன் ரொம்ப டாப்பில் இருக்காங்கிறதுக்கு அவன் காரணம், நீ வெறும் பொம்மை தான் அப்படின்னு சொன்னவர் வான் புகழ் வள்ளுவர். அப்போ இவ்வளோ பெரிய வெற்றியாளனாக இருக்கிற ஒரு புரட்சி தலைவர் உழைத்தார், அவர் அப்படி வந்தார்ல வெளியே சொன்னாலும் அவர் இன்டீரியராக ஜோதிட கலையில் மிகப்பெரிய ஒரு காலக்கணிதத்தை தெரிஞ்சவர். ஏன்னா ரொம்ப அடிபட்டு வந்தவர், எடுத்தோன்னால அவர் அப்படி வந்துடல, ரொம்ப போராடி தான் வந்திருக்கார். ஒரு சீன் 2 சீனுக்கு நாடகத்தில் நடிக்க முடியாமல் ரொம்ப வறுமையில் போராடி நிறைய பார்த்துட்டு போனோம். அப்போ அந்த அந்த போராட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், உடஞ்சி விழுந்துருவாங்க கீழே. 4 தடவை ஆளுக்கு மனிதன் ஆளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவான், நீங்கள் இப்படி வந்திருக்கலாம், நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி சொல்லமே தவிர காலச்சக்கரம் வந்து ரொம்ப முக்கியம். காலக்கணிதம், அந்த காலக்கணிதத்தை அவர் படித்தது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவர் சினிமா மேலே ரொம்ப நேசம் உள்ளவர். இப்போ நீங்கள் சொன்னீங்க சினிமா நேசம் உள்ள எல்லாம் வந்து வர்றாரு, ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணுறாரு. சினிமாவோட அனைத்து தொழில்நுட்பமும் ரவீந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அவர் இஸ்லாமியர் தான். அவர் வந்து ரவீந்திரனுங்கிறவர் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருக்கிறார். அவர் மூலமாக இப்போ நாங்கள் அடையார் ஃபிலிம் ஸ்டூடெண்ட், நான் அங்கே 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் லாங்குவேஜ்னு ஒரு புக்கு எங்களுக்கு வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் படிச்சுட்டு ரொம்ப பெருமையாக, இப்போ நான் 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி படித்தேன், நான் ஃபிலிம் லாங்குவேஜ் படித்தேன் அப்படின்னு பேசிட்டேன். ஒரு சொன்னார், டே அதெல்லாம் ஒரு 1950 அந்த புக்கை வாங்கி அந்த ரவீந்தர் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணி சினிமாவோட அனைத்து நுட்பங்களையும் படித்தவர் புரட்சி தலைவர். 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் லாங்குவேஜ்ங்கிற புக்கை, அது வேர்ல்டு வைடு ஹாலிவுட்லேயே ரொம்ப பெரிய புக். அந்த புத்தகங்களெல்லாம் அவர் வாங்கி ரெஃபர் பண்ணியிருக்கார் ஆச்சுங்களா. அடுத்து அவர் யாரை ரோல் மாடலாக வச்சார்னா, நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், எரால் ஃப்ளைன் அப்படின்னு ஒரு நடிகர் இருப்பார். எரால் ஃப்ளைன் போட்டு பாருங்கள் நெட்டில், அதில் சி ஹாக் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அதுதான் 1001 வந்தது. அந்த அந்த எரால் ஃப்ளைனை பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்சி தலைவரோட அண்ணனை மாதிரி இருப்பாங்க, உரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவரோட எப்படி அந்த கத்தி பிடிக்கிறாரு, எப்படி சிரிச்சிட்டே சண்டை போடுறாரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னால் அது இதெல்லாம் யாருமே சொல்லலை, யாருமே சொல்லலை. நீங்கள் எரால் ஃப்ளைன் போடுங்க, போடுற நெட்டில் போட்டிங்கன்னா வரும் ஆச்சுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் இருக்கிற ஃபோட்டோ புரட்சி தலைவர் அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காருங்கிறது முதல் ரகசியத்தை சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஜோதிடத்தை ரீதியாக இந்த முடிச்சிட்றேன். இப்போ நாடோடி மேனன் படம் எடுக்கிறார், இது இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க. புரட்சி தலைவர் ரசிகரா, தூங்காதே தம்பி தூங்காதே, செந்தமிழா வணக்கம், தலைவர் டபுள் ஆக்ட் பண்ணிட்டார், டைரக்ட் பண்ணிட்டார், அந்த படத்தை நசுக்குனாங்க. அதுக்கப்புறம் தலைவர் நான் ஜெயித்தால் நான் மன்னன், இல்லாவிட்டால் தோற்றால் நாடு, இது பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சூட்சுமம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஜோதிட மேதைகளாக இருக்காங்க, யாரும் அதை பார்க்கல. நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் அந்த லோகோ போட்டு பாருங்கள், நெட்டில் போட்டு பாருங்கள், EMMGEOIAR பிக்சர்ஸ்ன்னு போட்டுருப்பார். எப்படி EMMGEOIA 1959 நியூமராலஜி போட்டு தன்னோட லோகாவில் டிஎம்கே கொடி போட்டிருக்காரு. ஸோ டிஎம்கே கொடியை பார்த்தாங்க, செந்தமிழுக்கு வணக்கங்க நான் எங்கள் ஐயா பாடினதை பார்த்து கை தட்டினாங்களே தவிர என்னடா புரட்சி தலைவர் EMGEOIR பிக்சர்ஸ்ன்னு போட்டாங்கன்னு யாரும் கவனிக்கல. ஆனால் டைரக்ஷன் போடும்போது MGRன்னு போடுவார், ஏன்னா அது அவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனம். எம்ஜிஆர் பிக்சருங்கிறது அவரோட சொந்த 3 படம் தான் தயாரித்தார், நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்று வாலிபன். இந்த 3 படத்தினோட டைட்டிலும் போட்டு பாருங்கள். அடிமை பெண் மட்டும் கே சங்கர் டைரக்ட் பண்ணார், உலகம் சுற்று வாலிபன் போட்டு பாருங்கள், EMGEOIR பிக்சர்ஸ்னு இங்கிலீஷில் போடுவார், டைரக்ஷன் அப்படிங்கும்போது MGRன்னு போடுவார். இதை யாருமே கவனிக்கல. நியூமராலஜிலையுமே ரொம்ப இதாக, நியூமராலஜியில் ஜோதிடம். அப்புறம் அவருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/1/1916 தான் அவரோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படி இதல்ல, என்னுடைய கணிப்பு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/1/1916 இது அவரோட ஒரிஜினல். இது என்னோட நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த வரைக்கும். அதில் அந்த 11ங்கிறது 2ஆம் நம்பர், 112, அந்த டோட்டல் கூட்டினாலும் 2 வரும். இந்த 2ஆம் நம்பருக்கு 7 வந்து ஃபேவரட் நியூமராலஜி படி. அப்போ அவரோட கார் நம்பர் பார்த்தீங்கன்னா 4777.
அவரோட படம் பேர் பாருங்க, ரகசிய போலீஸ் 115, 11 257 ஆச்சுங்களா. அப்புறம் பணம் படைத்தவன் ஒரு படத்தில் ரன்னிங் ஓடுறார் ஒரு கல்கத்தாவில் ஒரு இது ஓடுற மாதிரி கிரவுண்டில், அங்கே பனியனில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 7 போட்டிருப்பார். அதே மாதிரி நீதிக்கு பின் பாசம் நினைக்கிறேன், நீதிக்கு பின் பாசம் படம், அதில் சரோஜதேவமா வந்து புரட்சித் தலைவர் வந்து ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. ஏன்னா எந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், நீங்கள் எந்த ரூமில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா, நான் ரூம் நம்பர் 7ல் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நான் கூட ஜனவரி 7 தான், அந்த மாதம் 7 தான். அதனால தான் ஜோடியாக சரோஜதேவம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. 7 இவர் 2, அந்த அம்மா 7. ஜனவரி 7 சரோஜதேவமோட டேட் ஆஃப் பர்த்து, தலைவர் ஜனவரி 11. ஸோ 2 7 தான் காம்பினேஷன். அதில் தான் ரொம்ப எம்ஜிஆர் சரோஜனா இன்றைக்கும் அப்படி இருக்கும். ஸோ எனக்கும் லக்கி நம்பர் ஜனவரி 7 தாங்க. அப்படியா, நம்ம 2 பேருக்குமே 7 ராசிய நம்பர் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அடுத்தது பாடல் காட்சிகளில் பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஓடுறோம், அப்புறம் அதுக்கப்புறம் நேரம் வரும், எப்போ வரும், காத்திருந்து பாரு ராஜாங்கிறது. அதில் அந்த டைமுங்கிறது ரொம்ப டைம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு, நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமா ஆச்சுங்களா. எல்லாமே படம் பேர் பாருங்க, நல்ல நேரம், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதில் அந்த ஜோதிடக்கலை அவர் பயன்படுத்துறதுக்கான சில உதாரணங்கள் இந்த மாதிரி எல்லாமே நேரம்ங்கிறத ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லுவார். என்னை தெரியுமா நான் சிரித்தகன் பாட்டு, அதில் கூட இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித காலம் உதவி செய்ய, எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எல்லாமே அவ்வளோ சீக்கிரட்டாக செஞ்சதை யாரும் கவனிக்கவில்லை. அவர் கூட இருந்தவர் கூட கவனிக்கல. பாடின எங்கள் டிஎம் சௌந்தரராஜனே சொல்கிறாரு, நான் தாங்க பாடினேன், எனக்கே தெரிலிங்க எப்படி என்னை யூஸ் பண்ணார் அப்படின்னு எனக்கே தெரில, நான் தான் பாடினேன், ஆனால் அதில் இவ்வளோ சூட்சமாக இருக்குன்னு யாருக்கும் தெரில. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரே தவிர, இப்போ நான் சொல்ல நீங்கள் தான் எழுதுறீங்கண்ணா, எனக்கு இது வேணும்னு சொன்னேன், எதுக்காக வேணுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அவரோட ஜோதிட ஈடுபாடு. டைரக்டர் ஜெகநாதன் அவர் கையில் ஃபோட்டோ கூட இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு காட்டுங்க. ஸோ ஒரு வெற்றியாளன், ஜோதிடம் வந்து மூட நம்பிக்கை அல்ல, ஒரு வெற்றியாளன். எல்லாரும் நம்ம யார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்னு சொன்னது என்னென்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான்ங்கிற திருமூலரோட வார்த்தை தான் உன்னை அறிந்தாலும் கவிஞர் கண்ணதாசனை கூப்பிட்டு அப்படி பண்ண சொன்னது. புரியுதுங்களா. சித்தர் பாடலில் இப்படி மாற்றினார். நம்ம இப்போ நீங்கள் கேட்கும், ஓ பாசிட்டிவ் எனர்ஜிப்பா, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் வாழலாம், எல்லாமே அது பழமைக்கு அவ்வளோ பழமையை புதுசாக எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லாமே அந்த பாசிட்டிவ் ஆக்டிவாக அது ஜோதிடத்தை அவர் அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. எல்லாமே நிறைய இடங்களில் நீங்கள் உதாரணம் சொல்ல முடியும். எத்தனை அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ். அவர் வந்து மீனராசிக்காரர், அவர் நிறைய எல்லோ யூஸ் பண்ணியிருப்பார். குரு பகவான் மீனராசி ஓனர் வந்து அதிபதி வந்து குரு, அந்த குருவுக்கானது எல்லாம் வச்சுருவார். எல்லோ ஷர்ட் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். இந்த நல்ல நேரம்னு ஒரு படம் பாருங்கள், அந்த குருவோட வாகனம் யானை, அந்த யானைகிட்ட நின்று ஓடி ஓடி உழைக்குன்னு பாடுவார். பார்க்குறவங்களுக்கு ஹிந்தி எடுத்தாருப்பா, தேவர் ஃபிலிம்ஸ் கோயம்புத்தூர்கார் ராமநாதபுரத்துக்கார் தேவர் படம் எடுத்தாங்க, நல்ல நேரம் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணார், யானையெல்லாம் வச்சு அப்படி எடுத்துருக்காருமா ஹிந்தியில் ஓடின படம் அப்படிங்கிறது இவங்களுக்கு. அதான் அவர் லாஸ்ட்டாக தேவர் ஃபிலிம்ஸ் நடித்து கொடுத்த படம். அது சூட்சமாக என்னென்னா அதுதான். அதேமாரி தெய்வ நம்பிக்கையில் அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகன் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கார். முருகன் சீக்ரெட்டு தான் இதெல்லாம், அது வெளியே ஓப்பனாக பாட்டையெல்லாம் போட்டுட்டு பண்ணல. ஸோ முருக பக்தரான டிஎம் சௌந்தரராஜன் தான் அதிக பாடல் பாடியிருக்கார். இப்போது மருதமலை, கோயம்புத்தூர் மருதமலைக்கு போகும்போது நீங்கள் யாரும் கவனிச்சிருக்க மாட்டேன், அந்த மண்டபத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் திறந்து வச்சிருப்பார். படத்தோட பேர் பாருங்க, மாட்டுக்கார வேலன். மாட்டுக்கார வேலன் எம்ஜிஆர் படம், கோயம்புத்தூர் ராஜால் போட்டிருக்கு. முருகன் வேலன்னா முருகன். அப்புறம் உலகம் சுற்றுவாலைவனில் அவர் வந்து சயின்டிஸ்டாக நடிக்கிறார். என்னென்னு பேர் வைக்கணும், ஆம்ஸ்ட்ராங், பீட்டர், இப்படி தான் பேர் வைக்கணும். முருகன் தான் கேரக்டர். அசவன் சொல்லுவார், மிஸ்டர் முருகன் நீங்கள் ஒரு மகா மேதை அப்படின்னு உலகம் சுற்றுவாலை முருகன் ஆச்சுங்களா. எல்லா இடத்துலையும் அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாடல்களோட வள்ளி என்றால் வேலவனோடு, அல்லி என்றால் சந்திரனோடு, வள்ளி என்றால் வேலவனோடு முருகன் மறைமுகமாக இருப்பார். ஜெயலலிதாமா அவரும் தனிப்பிரிவு படத்தில் அப்படி இதான் எதிர்பாராமல் நடந்தது பற்றில் முருகனாக வந்த மாதிரியே ஒரு இது இருக்கும். அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த முருகன் வழிபாடு, அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து அவர் ரொம்ப நேசிச்சிருக்கார். அப்படியா?
ஜீசஸ் வந்து இது வந்து யாருமே சொன்னதில்லை. இப்போ நான் அதுக்கான புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். விமானம் ஜெயிச்சாரு, புரட்சி தலைவர் வந்துட்டார், புரட்சியார் இங்கே சாப்பாடு வாங்கி போட்டு இதே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஒரு வெற்றியாளன் எப்படி ஏன் இவ்வளோ லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். நான் இது எங்கடா அதை இறக்கி வைக்கிறதுன்னு பார்த்தேன்னா அது நான் இன்றைக்கி அவரோட ஆசீர்வாதம் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோம். இப்போது இவ்வளவு கடவுள்களுக்கு அவரோட பாடல்கள் பாருங்கள். ஜீசஸ் வருது, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. ஏசுநாதர் வந்துட்டாரா? அடுத்தது நான் ஆணையிட்டால் பாட்டினோட கடைசி ஸ்டென்சில், முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, இந்த மேலோர் சொன்னதை மறந்தார். ஆச்சா? அப்புறம் எங்கள் தங்கன்னு ஒரு படம், கலைஞர் அவர்கள் இதில் வசனம் இப்போ தயாரிப்பு அவங்க தான், கலைஞர் இதுக்காக முரசொலி மாறன் சார் வசனம் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் செத்து பிழைச்சவன்டான்னு ஒரு பாட்டு, நான் செத்து பிழைச்சவன்டா அதான் பாட்டு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி குச்சி வச்சு நின்றுப்பார் ஜீசஸ் மாதிரி, ஷேடோலேருந்து கேமரா பேன் பண்ணு. சிலுவையில் இயேசு மறைஞ்சார், மக்கள் சித்தமெல்லாம் வந்து நின்னார், குண்டுகள் போட்டு தொலைச்சாங்க, ஆனால் காந்தியின் லிங்கன்னு நிலைச்சாங்க, அங்கேயும் வந்துட்டார். அடுத்தது ஒரு படம் வேலுத்தேவன் நெட்டில் இருக்குது, ரிலீஸே ஆகலை, ஒரு பாட்டு மட்டும் ஷூட் பண்ணியிருக்காரு. நீங்கள் போட்டு பாருங்கள் நெட்டில், வேலுத்தேவன் எம்ஜிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இல்லை கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் மிலிட்ரியிலேருந்து வர்றாரு, எடுத்துகிட்டு வர்றாரு. மிலிட்ரி என்ன யாரோட வார்த்தை கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறது? ஜீசஸோடைய. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு பாட்டு வர்றாரு. கையில் ஒரு ஆட்டுக்குட்டி யார் வச்சுருப்பா? அடுத்தது ஒன்றே குலம் என்று பாடுவோன்னு ஒரு பாட்டு பல்லாண்டு வகையில் பாடுறாரு. ஏசாஸ் சார் பாடினார், புலமைப்பித்தனார், நம்ம கோயம்புத்தூர் புலமைப்பித்தன் சார் தான் எழுதினார். அதில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்னு ஜீசஸ் காந்தி படம் இருக்கும். அங்கிருந்து டில் டவுன் பண்ணோன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்னு படம், ஜீசஸ் காந்தி பின்னாடி இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் தர்றேன், மக்களுக்கு நல்ல டைட் க்ளோஸில் போட்டு காட்டு. அப்படி பாட்டுறார், ஒருவனே தேவனே ஒன்றே குலம் என்று பாடுவோம். அண்ணா அவர்களுடைய வார்த்தை, அது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வார்த்தை. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். தேவன் அண்ணன் இதயமாக பாடி முடிச்சது. இப்போ அவங்க கிறிஸ்டினில் எங்கே போவாங்க? கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு போவாங்க. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி, இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம். மறைமுகமான சூட்சமங்கள். அவர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி முருக பக்தராகவும் இருந்திருக்காரு. அவர் பிறப்பிலேயே வந்து அவர் ஒரு இந்து தான் வழிபாட்டு. ஆனால் அவருக்கு அந்த ஜீசஸ் மேலே அப்படி இருந்திருக்கு. ஏன்னா ஏசுநாதர் வந்து 25 டேட் ஆஃப் 7. ஓகே. அதனால அவருக்கும் ஜீசஸ்க்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. கணக்கு தான், எல்லாமே மேக்ஸ் தான். இதெல்லாம் என்னுடைய ஆய்வு. அந்த தேவன் சொன்னது இந்த மேட்டரை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம் நாடு படத்தில் ஒரு வசனம், நம்ம கலைஞர்களுடைய உறவினர் சொர்ணம் சார், நான் அவர் தான் எனக்கு தெய்வம்னு வச்சுக்கோங்க, குரு மாதிரி வேலையெல்லாம் எனக்கு ஃபிலிம் டிவிஷனில் வேலைலாம் போட்டு கொடுத்தவர். 17 படம் புரட்சி தலைவர் வசனம் எழுதுவார். கலைஞருடைய அக்கா மகன் கே சொர்ணன் மறைஞ்சார் சமயத்தில். அவர் நம் நாடுன்னு ஒரு படத்தில் வசனம் எழுதுறாரு. ரங்கராவ் சார் வர்றார், ஒரு வில்லன்ட்ட பேசுகிறார், புரட்சி தலைவர் அவர் பேசுகிறார். பணம் 10,000 ரூபா வச்சுருங்க, எடுத்துங்க, பணம் வச்சோன்னது அப்படின்னோடனே தலைவர் அங்கேருந்து பேசிட்டு ஒரு டைலாக், பணத்தை கடவுளே மதிக்கல, அதனால தான் தகுதி இல்லாதவங்கிட்ட நிறையா கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்ட்டு வர்றாரு. இது டைலாக். இது இந்த ரூமில் ஒன்று இப்போ எப்படி நீங்கள் என்ன வச்சு எடுங்க அந்த மாதிரி இங்கே எடுக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் இருக்கும், ஃபோட்டோ இருக்குது, உங்களுக்கு தரேன். ஓகே. பணத்தை கடவுளை மதிச்சதில்லை, அதனால தான் ஒன்று மாதிரி தகுதி இல்லாதவங்கிட்ட நிறையா கொடுத்து வச்சுருக்கான், வந்து நிற்கும்போது ஜீசஸ். அதே மாதிரி பெட்ரால் தான் பிள்ளைய படத்தில் அந்த பையன் போயிடுவான், வீட்டில் சரோஜமாக இருக்கும், செல்லக்கிளிய மேலே பேசினாங்க, ஐயா பண்ண ஒரு பேத்தாஸ் இருக்கும், கண்ணன் போயிட்டாருங்க, போன பையன் கண்ணன் போயிட்டாங்க, இந்துவாக தான் இருக்காருங்க. கண்ணன் போயிட்டானா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்படி கீழே முட்டிக்கால் போட்டுன பேர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அந்த குடிச்சல்லுங்க, டாப் அங்கே கேமரா வச்சு. ஆனால் இதை யாருமே கவனிக்கல. அதனால் இது எப்படின்னு சொல்லன்னா, ஆண்டவரும் இந்த நாட்டை ஆண்டவரும் நல்ல டைட்டில். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவர் ஜீசஸ் இது பண்ணி சொல்லியிருக்காரு, நல்ல கருத்துக்கள் சொல்ல. அவர் வீட்லேயே நான் ராமரந்தோட்டில் பார்த்தோன்னா ஒரு 2 விரல் காமின ஒரு ஜீசஸ் இருக்கும். ரொம்ப அதிகமாக கஷ்டம் வரும்போது எனக்கு நிறைய சொன்ன சாரே சொல்லுவார், இயேசுவே அப்படின்னு சொல்லுவாரான், ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான், ஆண்டவா முருகா அப்படின்னு சொல்லுவாரான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கிற செவுத்து மேலே அப்படி கையை வச்சு அப்படியே சாஞ்சிடும் செவுத்தில். ரொம்ப அதிகமான மனத்துயரம் வரும்போது இது 2 பார்வை. இது அஸ்திவாரம். அவர் வெற்றியாளன் அவருக்கான இறையாற்றலும் ஜோதிடத்தை அவர் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காருங்கிறதுக்கான மேட்ரு. இது ஃபஸ்ட்டு. இப்போ சினிமா துறைக்கு வரும், நடிச்சார், ரொம்ப போராடி வந்தார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற படத்தை ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் எடுத்து நம்ம கோயம்புத்தூர்கார். அப்படியே சார் என்ன படம்?
கலையரசின்னு ஒரு படம் ஃபெயிலியர். ஓகே. அது யார் எடுத்தாங்கன்னா சரோடி பிரதர்ஸ்னு கோயம்புத்தூர்ல இப்போ டிலைட்னு ஒரு தேட்டர் அடிச்சாங்க தெரியுமா? டிலைட் தேட்டருக்கு ஆப்போசிட்ல ஒரு வரிசையா ஒரு பில்டிங் இருக்கும். ஓகே. அங்க வந்து சரபோஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா சரபோஜி டெய்லர் கிடையாது, டெய்லர் அவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த படம் தான். இங்கிருந்து விண்வெளிக்கு போற மாதிரி எடுத்தாங்க படம். அப்போ வந்து ஜனங்களால ஏத்துக்க முடியல, அந்த கான்செப்ட் கனெக்ட் ஆக. அப்போ அவங்களால அது ஏத்துக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அந்த ஸ்பைஸுக்கு போகிற மாதிரி செட்டெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ண படம் கலையரசி. கலையரசி. கலையரசி புரட்சி தலைவர் தான் முதல் ஸ்லோ மோஷன் காட்சியில் நடித்தவர். ஆனால் அந்த ஸ்லோ மோஷன் அதிகம் யூஸ் பண்ணாத அதுவும் புரட்சி தலைவர் மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல, தேவையில்லான்ட்டு. சிரித்து வாழ படத்தில் ஒரு ஃபைட்டில் ஒரு கிக், அப்படி மனவர் அப்படி ஒரு கிக் பண்ணுவார். அங்கே இருக்கும் இந்த விழியை கதை எழுதுன்னு ஒரு பாட்டு, அங்கே அப்படியே ஸ்லோ மோஷனில் எல்லாதான் மாட்டோம் அப்படி நடந்து வரும்போது அங்கே ஒரு ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸ்லோ மோஷன் அதிகம் யூஸ் பண்ணல. ஓகே. அடுத்தது ஒரு படம் இன்டர்வல் வரையும் டைரக்ட் பண்ணுறாரு, இன்டர்வல் வரையும் பிளாக் அண்ட் ஒயிட் நாடகம் பண்ணு, இன்டர்வலுக்கு அப்புறம் கலர். இந்தியன் ஃபேஷன். எஸ் சார். இது ஒன்று. முதல் கலர் படம் அலிபாபா 40 அது நடித்தவரும் அவர் தான். இங்கே ஒரு ஜோதிட பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஆர் சுந்தரம் அவர்களோட டேட் ஆஃப் பர்த் 16/7, பானுமதி அம்மா 7, அந்த படத்தினோட ஹீரோயின் 7, இவர் 2ஆம் நம்பர் இருக்கார். ஸோ 2-7 காம்பினேஷன் தான் முதல் கலர் படத்தை எடுத்தவங்க சேலம் மாடர்ன். அதில் புரட்சி தலைவர் தான் ஹீரோ. இந்த பக்கம் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கணும், இந்த பக்கம் நிகழ்வுகளையும் பார்க்கணும். பார்க்கும்போது அது ஒரு தகவல். அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசனங்களில் கவனம், வசனத்தை கவனிக்கிறார். ஒரு படம் பாக்தா திருடன் ஒரு படம். பாக்தா திருடன் அதில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இப்போ உனக்கு எங்கே நேரம் இருக்கு, நீ பொம்பளை பெண்ணை எல்லாம் சுற்றிட்டு இருக்க, வைஜெயந்த் மலமா நடிச்சு பண்ணிக்கிற, உனக்கு லட்சியமெல்லாம் போயிடுச்சு, நாங்களாம் தேவைப்பா, அவர் தான் பொண்ணு கிடச்சிருச்சுல்ல, அதான் சுற்றிட்டு இருக்கிற, தெரிஞ்சுக்கப்பா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இதான் டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. இது நான் பேச முடியாதுங்க, நோ, இது நெகட்டிவ், நான் பேச மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது இப்போது? இப்போ அதுக்கு கான்செப்ட் பதில் சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு பேனா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு நன்மையின் மேலே எழுதினாருங்களாம், கீழே தீமைன்னு எழுதினாராம். இப்போ படிங்க நேரம், நன்மை ஆவது திருத்திக் கொள்ளுங்கள், நன்மை ஆவதும் பெண்ணாலே தீமை அழிவதும் பெண்ணாலே வருகிறேன். விசில் கிளாஸ். நல்லா இருக்குல்ல சார் அது, தீமை அழிவதும் பெண்ணாலே. அருமையான டைலாக் சார். தூக்கி அப்படியே அடிச்சார் பார்த்தீங்களா, அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ரொம்ப அப்டேட்டடாகவே இருந்திருக்காரு. அப்டேட்டாக இருக்கும். சினிமா மேலே அது தீவிர காதல். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் சொன்னாமோ உலக சினிமா ரொம்ப அதிகமாக உற்று நோக்குன ஒருத்தரா புரட்சி தலைவர் இருந்தார். புரட்சி தலைவர் இன்ஃபேக்ட் அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அகேடா திங்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த டைம்ல வந்து எல்லாருமே இண்டோர்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வரைக்கும் வெளிநாட்டிலேயே, ஐ மீன் வெளியூருக்குள்ளேயே ஷூட் பண்ணாத டைம்ல கூட அவர் கோவால எல்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. 1001 அதான் நான் சொன்னேன், அந்த சீஹாக் வந்து 1001 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உலகம் சுற்றுவாழும் வாலிபனுக்காக ஜப்பானோட எக்ஸ்போ போறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு உலகம் ஃபுல்லா போய் ஒரு படத்தை ரெடி பண்ணிருந்தாரு. அதாவது உலகம் சுற்றுவாலிபனுடைய கதை வசனம் எழுதினவர் கே. சொர்ணம் சார். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட பிரிவில் சேர்த்து விட்டவர் இது அப்படின்னு. அவர் வந்து அவர் தான் கதை வசனம். அவர் நிறைய தகவல் எனக்கு சொல்லுவார். நான் உலகம் சுற்றுவாலிபன் போகும்போது அப்போ கலைஞர் விட்டு அவர் வெளியே வந்து ஒரு கடும் எதிர்ப்பில் அந்த படம் உருவானதாக சொல்லுவாங்க. அப்போ இவங்க வெளியே எதாவது தகவலாம் சொல்கிறாங்க, புக்கில் எழுதிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சொர்ணம் சார் சொன்ன தகவலை நான் உங்களுக்கு மக்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த படத்தினோட கதையை எழுதி தலைவர்கிட்ட சொல்ல போகிறாங்களாம். ஒரு படம் எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கதை எடுக்காமல் இருப்பாங்களா? ஃப்ளைட்டில் போகும்போது பேசிக்கலாம் சொல், இல்லைண்ணா ஒரு அவுட் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்துக்கலாம்ப்பா, இந்த பக்கம் ஜானகி அம்மா உட்காந்துருக்கேன் தலைவர், இந்த பக்கம் வந்தாச்சா தம்பி வந்தாச்சா அப்படின்னு அந்த அம்மா உட்காந்து, அண்ணா ஃப்ளைட் போகுது, மஞ்சள் அம்மா லதம்மா எல்லாம் டீமே ஃபுல்லாக கடன், இங்கேருந்து கடன் வாங்கி கிளம்புறாரு. ஆனால் வந்து கதை வந்து ஃப்ளைட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இல்லைங்க, அதை நான் சொல்ல வர்றேன். இப்போ இவர் சொல்கிறாரு கதை யோசனை எழுதுறது, சொன்ன சார் தான் கதை யோசனை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அண்ணா இப்போ கதை சொல்லாரு, தூங்கலப்பா, அங்கே இறங்கணுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். என்னங்க நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி எல்லாம் முடிஞ்சு ரூம் போய், சரி ஒன்றும் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ஒரு நாள் தூங்கிடலாம், காலைல எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம். ஷோ என்னடா இது அப்படின்னு சொல்லி கதையே அது வரையும் அது என்னன்னு உட்காந்து பேசாமல் அப்படியே இந்த இது மட்டும் சொல்லு அப்படியே அதை வச்சு ஷார்ட்லாம் வச்சு ஆங்கிள் வச்சு எடுத்து வெற்றிகரமாக அப்போ எடுத்தாச்சு. ஏகப்பட்டது ஷூட் பண்ணியாச்சு. எடுத்து பண்ணி அதை அப்படியே போட்டாச்சு. எல்லாம் கடன். கலைஞரை எழுத்து கட்சி ஆரம்பித்த டைமு அவ்வளோ நெருக்கடியில் கடன் வாங்கி பண்ணுறாரு. பார்த்தா அப்படியே இருக்குது ஒரு வருஷமாக. அவன் சும்மா ஏதாவது போய் எம்ஜிஆர் ஃபோட்டோ எடுத்து வந்துட்டாருப்பா, எந்த படப்பா எடுத்தாரு அவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்களெல்லாம். 3 ஹீரோயின் வர அதில். இது ஏடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன சார் அண்ணா என்ன இந்த மாதிரி பேர்
அப்படியா எடிட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? ஒன்றும் இல்லைண்ணா ஒரு மூவி வேலை ஒன்று தேவைப்படுது. மூவி வேலை இருக்கு இல்லைங்களா, அப்போ ஃபிலிம் அவுட் எடிட் பண்ணி ஒன்று தான் இருக்குது, ஒரு 2 உடனே வர வச்சிடறேன். வர வச்சு போட்டு ஒரு இது ஃபுல்லாக எடிட் பண்ணி எடுத்து வைப்பாங்களாம். வந்து பார்த்துட்டு இது ஓகே, ஆனால் எனக்கு திருப்தி இல்லை, இது நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் மாற்றுவோம், மறுபடியும் ரீஎடிட்டு உட்காந்து ஃபிலிம்லாம் எடுத்து ஒரு இது அவருக்கு ஓகே பண்ணி முட்டுக்குள்ள பெருமூச்சு விட்ருவாங்களாம். அப்பா அப்படின்றவாங்களா எடிட்டரு. ஆமாம், ஐடியா பண்ணி இப்போ இந்த உலகங்கிற பாட்டு முதல்ல வந்து டிஎம்எஸ்ஏ மட்டும் தனியாக பாடுற மாதிரி இருந்தது. முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. மறுபடியும் கேட்டு இல்லை சந்திரகலாவும் எங்களோட பாட்டும் ஜானகிமா பாட வச்சுரு. ஏன்னா ஏன் ஜானகிமா பாட வைக்கிறேங்கிற அங்கே ஒரு தன்மை பாருங்கள். சுசிலாமாவும் என் படத்தில் பாடணும், ஜானகிமாவும் என் படத்தில் பாடணும், எல்லாரும் சினிமாவுக்கு பஞ்சாயி காதல் பறவைகள் அந்தமாக பாட வச்சு. அதே மாதிரி எனக்கு வில்லன் நடித்த மனோகர் சாருக்கும் அதில் வாய்ப்பு. நம்பியார் சார் அந்த மாதிரி யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க உலகம் ஸ்டோரியில். ஒரு மாதிரி பல்லெல்லாம் வச்சு நம்பியார் சாருக்கும் வாய்ப்பு, அசோகன் சாருக்கும் வாய்ப்பு. இப்போ எல்லா பாட்டும் அந்த படத்தில் டிஎம்எஸ்ஏ பாடியாச்சு, எஸ்எஸ் சாருக்கு ஒரு பாட்டு, எஸ்பிபிக்கு ஒரு பாட்டு கொடுத்தாச்சு, சீர்காழி கோவிந்தராஜன் சார் எல்லோரும் பாட வச்சிட்டிங்களா, பரவாயில்லண்ணா பரவாயில்ல. அவர் மனம் வருத்தப்படும். டைட்டில் சாங் கொடுத்துருப்பா, வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லணும். எவ்வளோ ஒரு மனிதாபிமானம். ஆமாம், அது அவ்வளோ கடனில் அசால்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி எல்லாம் க்ளோஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டு போனதெல்லாம் இங்கே சத்ய ஸ்டுடியோவில் போட்ட செட்டு தான் அந்த புத்த பிட்ஸு கோயிலெலாம். இன்றைக்கி நீங்கள் செட்டெல்லாம் பேசிடுறீங்க, அவர் அன்றைக்கே அதெல்லாம் செஞ்சுட்டார். அப்புறம் நைட்டு எல்லாம் தூங்குறாங்க. சொர்ண சாரை கூப்பிடுறோம், கிளம்பு அப்படின்னு. எங்கண்ணே பார்ப்போலாம், வெளியே போகலாம் அப்படி போட்டு அங்கே ஜப்பான் படம் என்னென்ன படம் இருக்கா செகண்ட் ஷோ அதை போய் பார்க்கலாம். இது அசோகன் சார் பார்த்துட்டாரான். அப்போ அவர் மட்டும் வரலாம், நாங்கள் படம் பார்க்க வரக்கூடாதா, பரவாயில்லண்ணே அப்படின்னு அவர். ஆனால் அவரையும் கூப்பிட்டுட்டு சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே போனோன்னா கேமரா புக்கு டைரக்ஷன் புக்கு எங்கே இருக்குது கேட்டால் அதை தேடலாம். இதுங்கெல்லாம் நடிகரெல்லாம் படம் தூங்கிட்டு இருக்கெல்லாம் போய் எல்லாம் தேடி எடுத்து பார்த்தோன்னா ஒருத்தர் சார் ஃபிஷர் லென்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. அப்படியா என்னங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இதெல்லாம் சொர்ண சார் சொன்ன தகவல், இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எடுத்தோடனே பார்த்தோன்னே என்னென்னா இப்போ நம்ம ஸ்கூட்டரில் நம்ம முகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், ஒரு அஸ்தகம்லாம் தெரியும் பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒரு மாதிரி அது குவிலென்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போது மனோகர் சார் கூட ஒரு ஃபைட்டு அது. அப்போ அந்த ஃபைட்டை எடுத்து முடியாது இந்த ஃபிஷர் லென்ஸை போட்டு மனோகர் சார் இப்படி கிட்ட வரும்போது மனோகர் சார் மூஞ்சி வீங்கின மாதிரினா ஆடியன்ஸ்கிட்ட விசில் அடிச்சோன்னா ஒரு மூஞ்சி வீங்கின மாதிரி அந்த ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறதுக்காக அந்த ஃபிஷர் லென்ஸ் எடுத்து. அதே மாதிரி அங்கே போய் பணம் கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு கடன் பில்லு ஏறிட்டே இருக்குதான். பணம் பெண்ணா நம்ம மாதிரி நெட்லேயே போட்டு விட முடியும். இங்கே கலைஞர்கள்ட்ட ரொம்ப அதனால பணம் கொடுக்குறதெல்லாம் பயந்துட்டாங்க. உட்காந்துருக்காரான், என்னென்னா பில்லு ஏறிட்டே இருக்கு, இப்படியே உட்காந்து பார்க்கலாம் எங்கே போய் பார்க்குறது வரும், எங்கேருந்து வரும் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு ராமச்சந்திர நகர் சம்மரில் ஏதோ மலேசியாவில் ஒரு இடம், அங்கே அந்த மக்கள் வந்து தமிழ் மக்கள் ரொம்ப குடிசை இதில் இருக்காங்களாம். அந்த இடத்துல வந்தோன்னே ஐயா அந்த மாதிரி இருக்கும், ஏதாவது ஐயா வந்து ஒரு நாடகம் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா, இங்கே ரொம்ப ரூமுக்கு வாடகை கொடுக்காம அப்படியே கடன்லேயே ஓடிட்டு இருக்குது இங்கே. அங்கே பார்த்தா கூப்பிட்றாங்க, தமிழர்கள் கூப்பிட்றாங்க, ஒரு குடிசை மாதிரி கூட வாங்க, இது கொஞ்சம் இது பண்ணி விடுறாங்க. சொல்கிறேன், நான் ஒரு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ண நான் வந்து உட்காடுறேன், என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் இவ்வளோ பணம் நீங்கள் வசூல் பண்ணிக்கோங்க. அப்போவே எத்தனையோ லட்சம் வசூலாகிருக்கு. அதில் ஒரு பகுதி எடுத்தால் படத்தை முடிச்சிருக்கலாமா, அதில் ஒரு பைசா கூட எடுக்காமல் அப்படியே அந்த ஜனங்களுக்கு கொடுத்து நீ வீடு கட்டுறது ரோட் போட்டுரு என்னமோ ராமச்சந்திர நகர ராமகிருஷ்ண நகர சம்திங் ஏதோ சொன்னார். அந்த தமிழர்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தால் இது ஆம்பளர் நமக்கு வரும்னு, எங்கேருந்து வரும், இங்கே யார் இருக்கா அப்படின்னு. சரி சிங்கப்பூர் வந்து உட்காந்து அப்படின்னா அப்படி ஏற்கும்போது நியூஸ் வந்து இந்த டாபர்னு ஒரு இது வருது பார்த்தீங்களா, தைலம் புளி போட்டது, அவரோட தான் அந்த பார்க், இந்த சிரித்து வாழவன் பாட்டில் பார்க் இன்றைக்கி அவங்க இருக்காங்க சிங்கப்பூர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தலைவர் இது மாதிரி இருக்கார், தங்கியிருக்காரு, காசு ஃபைனான்ஸாக ப்ராப்ளமேட்டிக்கலாம் தங்கியிருக்கேன். எது ஃபைனான்ஸு ப்ராப்ளமா நான் பார்க்குறேன் வாங்கினேன் எடுங்கன்னு சொல்லி சிலோனில் ஒருத்தருக்கு சொல்லி கம்ப்ளீட் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. பண்ணி அங்கே எடுத்து முடிச்சாச்சு. ஜப்பானில் போய் யாருக்குமே பர்மிஷன் இல்லை, எக்ஸ்போ 70 போய் உலகம் அழகு மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, மெசான் ஷாட்டு அது இது எல்லாமே அதில் பண்ணி முடிச்சுட்டு வந்தார். அது எல்லாமே ஏன் அவர் அந்த மாதிரி இருந்தார்னா உள்ள ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து அவர் அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தார். நம்மளாம் காத்துட்டு இருந்திருக்காரு அந்த டைம் தான். அதே மாதிரி இந்த சரஜோதிடர்னு ஒன்று சொல்லுவாங்க கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சூரிய அம்மா அப்பாவோட மூச்சு தான் நமக்கு ஓடுது. அப்பா வந்து சூரியன், அம்மா வந்துச்சு, ரெண்டு சேர்ந்தது தான் நமக்கு. இந்த காற்று வந்து ஒரு பக்கம் சிவப்பாடும், ஒரு பக்கம் இந்த பக்கம் ஹீட் காற்று வரும். அப்போ என்ன பண்ணுவார், அப்போ நீங்கள் வந்து ஒரு காரியம் கேட்க வரீங்கன்னா சொல்லுங்க தம்பி ராம்குமார் சொல்லுங்க அப்படி அடிக்கடி பாருங்க அப்படி பண்ணார். அப்போ அந்த சூரியகள் நல்ல டைம் ஓடிட்டு இருந்ததுன்னா ராம்குமார்னு பார்ப்பார். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்
அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிக்கு என்ன வந்து பாருங்க, உங்களை அனுப்பிச்சிடுவார். ஓகே. உங்கள் பார்வைக்கு அவர் தான் அப்படின்னு அதை நாடகமில்ல அப்படி பண்ணார். ஆமா. சரஜோதிடன் பேர், அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு எல்லாரும் நிறைய பேர் புரட்சித்தில் ஆகலான்னு சொல்லிட்டு அதேமாதிரி வயதானவங்களை கட்டி பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆர்ம்ஸ் காட்டுறதுலாம் வேலைக்கு ஆகாது. உள்ளே வந்து அவர் அவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆன்மீக ரீதியாகவும் ஒரு ஆன்மீக மிகப்பெரிய ரீதியாகவும் தேடலோட ஜோதிட இருக்காரு. ரீதியாகவும் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காரு. நிறையா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அதாவது மனிதர்களுக்கு உதவுவதையே சேவையில் இறைவனை பார்த்தாங்க. புரியுதுங்களா? இப்போ தேவனை என்னை பாருங்கள் நடிகர் தலைவர் நடித்தார். எங்கள் ஐயா தான் பண்ணார், செம்ம ஹிட்டு. ஃபாதராக நடிச்சிருக்கார், வெள்ளை ரோஜாலாம் நடிச்சிருக்கிறார். ஆனால் இங்கே ஜீசஸ் அவர் யூஸ் பண்ணது எங்கேயாவது ஃபாதராக புரட்சி தலைவர் நடித்தாரா? எந்த சர்ச்சுக்கு அவர் போனாரா? எங்கேயுமே போகல. ஒரு சிம்பாலிக்கா அங்கே காமிச்சு உள்ள வந்து மக்களுக்கு சேவை, பிறருக்கு உதவுவதில் தான் இறைவன், இங்கே தான் கடவுள் இருக்கான்னு பார்த்தாரு தவிர அங்கே பார்க்கல. அதனால தான் யாருக்குமே தெரியாத அந்த சேர்த்து வச்ச இவங்கெல்லாம் இங்கே பேங்கில் பணம் சேர்த்தாங்க, அவர் மேலே நெட்வொர்க்கில் சேர்த்து வச்சாரு, அது மேலேருந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு.